ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் நம்ம சில ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸோட ஃபார்முலா டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். அதோட ஏரியா தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் parallelogram. ஓகே, பேசிக்காக எல்லாருக்குமே வந்துட்டு அப்போதைக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அது எல்லாமே மறந்துடும். ஸோ நம்ம டெரிவேஷன் வச்சு படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து parallelogram-ஓட டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ parallelogram-அ பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ரெண்டு சைட்ஸுமே வந்துட்டு பேரலாக இருக்கும். ஸோ அதான் நம்ம parallelogram-னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த சைடும் இந்த சைடும் பேரலாக இருக்கும், இந்த சைடும் பேரலாக இருக்கும். சரியா? இப்போ நான் எப்படி வந்து ஃபார்முலா டெரைவ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரையாங்கிளை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கேலை இங்கே கொண்டுட்டு வந்துட்டு இங்கேயுமே ஒரு ட்ரையாங்கிளை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வருது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வருது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை நான் அப்படியே இங்கே கொண்டு போகிறேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இங்கே இங்கே வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? இந்த ட்ரையாங்கிளை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே அதை அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு இப்படி ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இப்படி ஃபார்ம் ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ இங்கே ஒரு parallelogram எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் வந்துட்டு இப்படி இப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் எடுத்துடுறேன். இந்த சைடில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த ட்ரையாங்கிளை இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். 1 செகண்ட். அந்த ட்ரையாங்கிளை இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இங்கே ஆக்சுவலி எப்படி கிடைக்குது, ஒரு ரெக்டாங்கிளாக கிடைக்குதா? கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிளாக கிடைக்குதா? ஸோ ரெக்டாங்கிளை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லென்த் இன்ட்டு பிரெத்து ஸ்கொயர் யூனிட்ஸ். கரெக்டா? இப்போ இதே நீங்கள் parallelogram-க்கு எடுத்தீங்கன்னா, parallelogram-ஓட ஏரியா எடுத்தீங்கன்னா, parallelogram-ஓட ஏரியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து லென்த் என்னவா இருக்குன்னா, பேஸாக இருக்குது. உங்களுக்கு லென்த் என்னவா இருக்கு? பேஸாக இருக்கு. அதே மாதிரி பிரெத் என்னவா இருக்குன்னா, இதோட ஹைட்டாக இருக்கு. ஓகே, ஸோ இதோட ஹைட்டாக இருக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஏரியா ஆஃப் த parallelogram. அதுக்கப்புறமேட்டு என்ன வரும், ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பேசிக்காக வந்து parallelogram-ஓட ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற parallelogram-ஓட இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ட்ரையாங்கிளை அந்த சைடில் பிளேஸ் பண்ணும்போது நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப் கிடச்சிரும். ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்புக்கும் நம்ம parallelogram-க்கும் கம்பேர் பண்ணும்போது ஏரியா ஆஃப் த parallelogram வந்து பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா ஆஃப் தி parallelogram-ஐ எடுத்திருப்போம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஏரியா ஆஃப் தி ட்ரெபீசியம். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். ட்ரெபீசியம் பொறுத்தவரையில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரும். ஒன்று வந்து parallel சைடாக இருக்கும், இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து நான் parallel சைட்ஸாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு parallel சைட்ஸாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இன்னும் ரெண்டு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நான் parallel சைட்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே இருக்கிற வேல்யூ வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். கீழே இருக்கிற மொத்த வேல்யூமே நான் வந்துட்டு ஏன்னு வச்சுக்கிறேன். கீழே இருக்கிற மொத்த வேல்யூவும் ஏ, மேலே இருக்கிற வேல்யூ வந்துட்டு பின்னு வச்சுக்கிறேன். சரியா? இதையுமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிளை கட் பண்ணிடலாம். கரெக்டா? இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதில் இந்த வேல்யூவை மட்டும் நான் சின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வேல்யூவை மட்டும் நான் வந்துட்டு டின்னு வச்சுக்கிறேன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ட்ரெபீசியம் எடுத்திருக்கேன். ட்ரெபீசியத்தில் மேலே இருக்கிற சைடை வந்துட்டு பின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன், கீழே இருக்கிற சைடை வந்துட்டு ஏன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் நான் வந்துட்டு 2 ட்ரையாங்கிளா அத வந்து பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ் சின்னும், இன்னொரு ட்ரையாங்கிளோட பேஸ வந்துட்டு நான் டின்னும் எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம டோட்டலா ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஸோ டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஏரியா, இந்த செகண்ட் ஏரியா, இந்த தேர்ட் ஏரியாவ ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் ஏரியா கிடைச்சிரும். கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா, நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு அ இட்ஸ் லைக் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாரி வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. சரியா? ஆ ஸோ இது நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1/2 இன்டு பேஸ் இன்டு ஹைட் கரெக்ட்டா? ஸோ ட்ரையாங்கிளுக்கு பதிலா நான் என்ன போடுறேன், 1/2 இன்டு இதனோட பேஸ் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? நல்லா பாருங்க. இதோட பேஸ் தான் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? சின்னு எடுத்திருக்கோம். ஸோ பேஸு ஹைட்டோட வேல்யூ வந்து நமக்கு எதுவுமே தெரியல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஹைட்ன்னே வச்சுக்கிறேன் இத. ஓகேவா? 1/2 இன்டு பேஸ் இன்டு ஹைட்ன்னு வருது. பிளஸ் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள பொறுத்தவரைல லென்த் இன்டு பிரெத்ன்னு வரும். கரெக்ட்டா? ஸோ இத பொறுத்தவரைல இதுதான் உங்களுக்கான ரெக்டாங்கிள். கரெக்ட்டா? ஸோ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் பார்த்தீங்கன்னா, ஹைட்ன்னு வருது. இன்டு பிரெத் பார்த்தீங்கன்னா, இதோட பிரெத் பார்த்தீங்கன்னா, பின்னு வருது. ஸோ ஹெச் இன்டு பின்னு வருது. பிளஸ் நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். தட் இஸ் இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். ஓகே. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இத பொறுத்தவரைல உங்களுக்கு பேஸ் என்னது? 1/2 இன்டு பேஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்கல்ல d யோட வேல்யூ இன்டு d இன்டு ஹைட்டோட வேல்யூ வந்து hன்னு வந்திருக்கும். இல்லையா? சரி. இந்த மாரி நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஹைட்ட வந்து வெளியில எடுக்கிறேன். ஓகே. ஏன்னா வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இங்கேயும் ஹைட் இருக்கு, இங்கேயும் ஹைட் இருக்கு, இங்கேயும் ஹைட் இருக்கு. ஸோ ஹைட்ட வந்து வெளியில எடுக்கும்போது c/2 பிளஸ் b பிளஸ் d/2ன்னு வந்திருக்கும். h இன்டு c/2 பிளஸ் b பிளஸ் d/2ன்னு வந்திருக்கும். இதில் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு 2 தான் எல்சிஎம். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லாததுனால நம்ம டிவைடட் பை 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். டினாமினேட்டர்ஸ் எல்லாமே 2ன்னு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கிறேன். பேஸ்க்கு மட்டும். ஏன்னா மற்ற டினாமினேட்டர்ஸ் எல்லாமே 2ல தான் இருக்கு. அப்போ இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்டு சி பிளஸ் 2b பிளஸ் டி டிவைடட் பை 2ன்னு வந்திருக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம்ல உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சி. ஓகே. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பி கரெக்ட்டா? ஸோ பிளஸ் பி. அப்புறம் இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் டி. ஓகே. இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தீங்கன்னா, அதுதான் உங்களோட ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ சி பிளஸ் பி பிளஸ் டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன்னு வருது. சரி இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த நம்ம 2bன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? அதை வந்து நான் b பிளஸ் பின்னு மாத்திக்கிறேன். அப்ப இங்க ஒரு சி, இங்க ஒரு பி, இந்த இடத்துல ஒரு டி. இந்த சி, பி, டி எல்லாமே சேர்ந்து அதோட வேல்யூ தான் என்னது? உங்களுக்கு ஏ கரெக்டா? அதனால ஹெச் இன்டு ஏ பிளஸ் பி பை 2ன்னு வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இங்க ரவுண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த 2bயை நம்ம b பிளஸ் பின்னு எழுதிடுறோம். ஒரு பி, அடுத்தது ஒரு டி, அடுத்தது ஒரு சி இருக்கு. அந்த மூணுத்தையும் சேர்த்து நான் என்னென்னு எழுதிக்கிறேன்? ஏன்னு எழுதிக்கிறேன். இப்போ ஏ பிளஸ் மீதி ஒரு பி இருக்கா இந்த இடத்துல? இப்போ ஏ பிளஸ் பி டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ உங்களுக்கு நான் ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணும்போது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ட்ரெபீசியமோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1/2 இன்டு ஹைட் இன்டு ஏ பிளஸ் பி. ஏரியாங்கிறதுனால இது வந்து என்னது? ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஏரியாங்கிறதுனால இது என்னது? ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வந்திருக்கும். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ட்ரெபீசியமை 3ஆ கட் பண்ணிக்கிறோம். ஏபிசிடி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நம்ம தனித்தனியாக ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்னு எடுத்துட்டு அப்புறம் எல்சிஎம் எடுத்துட்டு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோம்பஸோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரோம்பஸோட ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ரோம்பஸ்.
ரோம்பஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது சதுரம்னா என்னது? ஸ்கொயர். ஸ்கொயரே உங்களுக்கு டில்ட் ஆயிருந்ததுன்னா, அதுதான் நம்ம வந்துட்டு ரோம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ரோம்பஸ். ஓகேவா? இந்த ரோம்பஸ பொறுத்தவரையில நான் எப்படி நேம் குடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் குடுத்துக்கிறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஏதாவது தப்பு இருந்ததுன்னா. ஏன்னா, இந்த பென்ல என்னால அவ்வளோதான் எழுத முடியுது. ஸோ ஏபிசிடி அப்படின்ற மாரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து சென்டரா வந்துட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். சென்டரா ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுக்கிட்டா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. மேல ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதா? அதே மாரி என்ன ஆகுது? கீழேயுமே எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. மேல ஒரு ட்ரையாங்கிள், கீழ ஒரு ட்ரையாங்கிள். அப்ப நான் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா, இந்த 2 ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணா போதும். ஓகே. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசியும் ஓகே பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த 2 ட்ரையாங்கிளையும் எனக்கு ஆட் பண்ணா போதும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிளஸ் திஸ் ட்ரையாங்கிள் ஆட் பண்ணா போதும். ஏரியாக்கு தான் நமக்கு பேசிக்கா ஃபார்முலா தெரியுமே. என்னது? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் தானே. ஸோ ஹாஃபு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். இந்த ட்ரையாங்கிள்ல பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசிங்கிறதா உங்களுக்கு பேஸ். ஹாஃப் இன்ட்டு பேஸு. ஹைட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இங்க சென்டர் பாயிண்ட் ஓன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஹைட்டா இருக்கும். ஸோ ஓடி அப்படிங்கிறதா உங்களுக்கு ஹைட்டா இருக்கும் அப்படின்ற மாரி எடுத்துக்கிறேன். பிளஸ் ஹாஃப் இன்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏசி இன்ட்டு ஏசி இன்ட்டு இதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓபின்னு வரும். என்ன வரும்? ஓபி அப்படின்றது வந்திருக்கும். சரி. இப்ப இதுல பாருங்க. ஹாஃப் இருக்கு, ஹாஃப் இருக்கு. ஏசி இருக்கு, ஏசி இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அதுல மட்டும் நான் காமனா எடுத்துக்கிறேன். அப்ப ஹாஃப் இன்ட்டு ஏசி காமனா வந்துருச்சுன்னா, மீதி பிராக்கெட்குள்ள ஓடி பிளஸ் ஓபி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேவா? ஓடி பிளஸ் ஓபி. பாருங்க, ஓடி பிளஸ் ஓபி அப்படிங்கிறது ஆக்சுவலி உங்களுக்கு என்னது? இன்னொரு டயகனல். ஓகே. ஸோ அதனால ஹாஃப் இன்ட்டு ஏசினா என்னன்னு பாருங்க. இதுதான் உங்களுக்கு சி. ஏசிங்கிறது என்னது? உங்களுக்கு ஒரு டயகனல். ஸோ D1 ஓடி பிளஸ் ஓபிங்கிறது உங்களுக்கு இன்னொரு டயகனல் இன்டூ D2. கரெக்டா? ஹாஃப் இன்டூ D1 இன்டூ D2 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும். அதுதான் என்னது? உங்களுக்கு ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ். ஸோ ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்துட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுட்டு 2 ட்ரையாங்கிளுக்கும் தனித்தனியாக ஏரியா எடுக்கும்போது ஹாஃப் இன்டூ D1 இன்டூ D2 அப்படின்றது வருது. தட் would be the ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் ஃபைனலாக ஒரு டெரிவேஷன் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல். என்ன மேம் இது ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இந்த குவாட்ரி அப்படின்றதுனா என்னன்னா ஃபோர் சைடு க்ளோஸ்டா இருக்கிறத நம்ம குவாட்ரின்னு சொல்லுவோம். நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஃபிகரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 4 சைட்ஸுமே வந்து உங்களுக்கு லைன் செக்மெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபிகரை நம்ம எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல் தான். சரியா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரோம்பஸ்க்கு கண்டுபிடிச்ச அதே ஸ்டெப் தான். முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணோடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த சைடில் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். சரியா? சரி, கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துக்கிறேன் முதல்ல. ஓகே. ஏ, பி, சி, டி. ஓகே. ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் ப்ளஸ் என்ன வந்திருக்கும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஏசிடி அப்படின்னு வந்திருக்கும். 2 ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பேசிக்காக நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா தான் தெரியும். என்னது? ஹாஃப் இன்ட்டு பேஸோட வேல்யூ என்னது? இந்த இடத்துல ஏசி. ஏசி இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டை பொறுத்தவரையில் நமக்கு வந்துட்டு இதுதான் ஹைட். இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டுன்னு பார்க்கும்போது நம்ம H1ன்னு எடுத்துக்கலாம். H1 அப்படின்னு வரும்.
ப்ளஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏசிடிங்கிற ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது அதே மாதிரி தான் ஹாஃப் இன்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் என்னது ஏசி இன்ட்டு ஏசி இன்ட்டு ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ வரையும் போது நமக்கு இதுதான் வந்து ஹைட்டாக இருக்கும் H2 அப்படிங்கிறது வரும் இன்ட்டு H2. சரியா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரோம்பஸ் மாதிரி தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? கடைசியில் ஆனால் வந்து நமக்கு டயகனல்னு வராது. ஏன்னா குவாட்ரிலேட்டரில் பொறுத்தவரை நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரோம்பஸில் நமக்கு பக்காவாக தெரிஞ்சிடும் ரெண்டுமே டயகனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அந்த மாதிரி வராது. அதனால நமக்கு தனியாக H1 H2 தான் எடுக்கணும். இப்போ இங்கே பாருங்க இதுலேயும் ஹாஃப் இருக்குது ஏசி இருக்குது, இதுலேயும் ஏசி இருக்குது. ஸோ ஹாஃப் இன்டூ ஏசியை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா H1 ப்ளஸ் H2 அப்படிங்கிறது வரும். ஏசிங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயகனல், கரெக்டாக? ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா ஹாஃப் இன்டூ டி இன்டூ H1 ப்ளஸ் H2 அப்படின்னு எழுதிக்கலாம், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். ஏரியா ஆஃப் quadrilateral. So area of the quadrilateral is equal to half into d into h1 plus h2 square units. Okay. ஸோ சின்னதாக ஒரு ரீகேப் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4 ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம parallelogram டெரைவ் பண்ணியிருக்கோம். அது எப்படி வந்திருக்குன்னா parallelogramோட டெரிவேஷனில் வந்து என்ன வந்திருக்கு உங்களுக்கு, என்ன வந்திருக்குன்னா parallelogram பொறுத்தவரை பேஸ் இன்டூ ஹைட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன எடுத்தோம், ட்ரெபீசியம் எடுத்தோம். ட்ரெபீசியமோட ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்டூ ஹெச் இன்டூ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வருது. ஓகேவா? இது ட்ரெபீசியம்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராம்பஸ்க்குன்னு பார்க்கும்போது ஹாஃப் இன்டூ D1 இன்டூ D2 ஈஸி டயகனல்ஸ். ஸோ ஏரியானால ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கணும். அடுத்தது நம்ம குவாட்ரிலேட்டரல்னு பார்க்கும்போது ஹாஃப் இன்டூ டி இன்டூ H1 ப்ளஸ் H2ன்னு வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த ட்ரெபீசியம்ன்றது வேற. ட்ரெபீசியம்ங்கிறது இந்த ஏபி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஏபிங்கிறது ஏ அண்ட் பி வந்து parallel சைட்ஸோட மெஷர், parallel சைட்ஸோட மெஷர். ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் குவாட்ரிலேட்டரில் வரும்போது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, ஹாஃப் இன்டூ டி இன்டூ H1 ப்ளஸ் H2. எல்லாத்துக்குமே பேஸ் என்னதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் தான். ட்ரையாங்கிள்லேருந்து கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹாஃப் இன்டூ டி இன்டூ H1 ப்ளஸ் H2, that would be the area of the quadrilateral. Thank you so much for watching. If you like this video, please like, share and subscribe. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஷேருமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். Thank you for watching.